உங்களுக்கு கிளாஸுக்கு ஒழுங்கா வர தெரியாதா? உங்ககிட்ட நான் சொல்லி தானே விட்டேன் அடுத்து என் கிளாஸுக்கு வந்திருக்கணும்னு. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, வாயில கொழுக்கிட்டே வச்சிருக்கீங்க. சாரி சார். இனிமே என் கிளாஸுக்குள்ள வரக்கூடாது, வெளியில நில்லுங்க. சார் இது மாதிரி நாங்க இனிமே பண்ண மாட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. வர வர உங்களுக்கு பயம் விட்டு போச்சு. அப்படிலாம் இல்ல சார். ரேணுகா மிஸ் தான் எங்களை கூப்பிட்டாங்க. அவங்க எதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டாங்க? சார் ஸ்கூல் டே வரப்போதல்ல, அதுக்கு நேம் லிஸ்ட் கேட்டாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு முந்தின பீரியட் கொடுத்துருக்கேனே. அதுல நீங்க முடிக்காம இந்த பீரியட் எடுக்கலாம்னு வச்சீங்களோ? அப்படி இல்ல சார், கொடுத்துட்டு வர லேட் ஆயிட்டு. இந்த கதை என்கிட்ட ஆகாது. வெளியில போய் நில்லுங்க. எடி இதுக்கு மேல வெளியிலனா எங்க போணும்? முடிஞ்சா வீட்டுக்கே போயிருங்க. அச்சச்சோ கேட்டுட்டோ. இல்லனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்க. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் உங்களை உள்ள விடுறேன். சார் பேரண்ட்ஸ்லாம் வேண்டாம் சார். இல்ல இல்ல, அப்படின்னா தான் நீங்க திருந்துவீங்க. சார் நாங்க வேணும்னா ஏதாச்சும் இம்போசிஷன் எழுதிட்டு வரோம். எடி இம்போசிஷன்ல வேண்டாம், அவளை சும்மா இருக்க சொல்லு. அப்புறம் அவர் பக்கமா எழுதி தருவாரு. இம்போசிஷன் எதுவும் வேண்டாம், நாளைக்கு பேரண்ட்ஸ் மட்டும் வந்தா போதும். அதெல்லாம் முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். இப்போ உள்ள வரலாமா சார்? ஆஹா, இப்போ உள்ள வரக்கூடாது. நாளைக்கு எப்போ உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரீங்களோ அடுத்த கிளாஸ்ல இருந்து உள்ள வரலாம். ஐயோ சார், இப்பதான் ஞாபகம் வருது. என்னன்னா அம்மா வேலைக்கு வெளியில போயிருவாங்க. அப்ப எப்படி சார் கூட்டிட்டு வருது? நாங்க மட்டும் என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கோம்? பாக்க அப்படிதான் சார் தெரியுது. என் நேரம் எல்லாம் உங்களாலே வேஸ்ட் ஆயிட்டு. இன்னைக்குள்ள ஒரு சாப்டர் முடிக்கலான்னு வந்தேன். ஐயோ சார், ஒரு சாப்டரா? அப்ப அந்த சாப்டர் திரும்ப நான் எப்படி படிக்கிறது? அவள அக்கறை இருந்தா நீ முதலே வந்திருக்கணும். நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா கூட இந்த ரெண்டு ஊதாரி கூட சேர்ந்துட்டு நீ மோசமாயிட்டே போயிட்டு இருக்கா. இனியாச்சும் ஒழுங்காரு. ஐயோ இப்படி கேவலப்படுத்துறாரே. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ என்னடி பண்றது? எங்க அம்மா கூப்பிட்டு வர மாட்டாங்க. போங்க நான் போறேன். இரு நானும் வரேன். எங்க போறாங்க? தெரியல, போய் பாப்போம். ஏ பிங்கி நில்லு. எங்க போற? உன்னை தேடி தான் வரேன். நாளைக்கு அம்மாவை கூப்பிட்டு அம்மா என்ன தடி திட்டுவாங்க. சரிடி போட்டு நான் வேணா உங்க அம்மா கிட்ட பேசவா? என்னாச்சு? அம்மா அவ எதுக்கு அழுறா? என்ன கொஞ்சம் தனியா விடுங்கடி. தீப்தி சொல்லு, என்னாச்சு அவளுக்கு? அதுவா, அந்த சார் நாளைக்கு பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அத அவ வீட்ல சொல்ல பயப்படுறா. அதுக்கு ஏன் பயப்படணும்? அவங்க வீட்ல இப்பெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாங்களாம். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் மேட்டரே இல்லடி. உனக்கு மேட்டர் இல்லதான். அது சரி, அப்ப நீ ஏன் சோகமா இருக்க? உங்க அம்மா திட்டுவாங்கண்ணா. சேச்சே, அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளா நானு. வேற என்னாச்சு? அவரே ஊதாரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கடி ஃபீல் பண்றா? அவர் என்னையும் தான் சொன்னாரு. அதாண்டி இப்ப பிரச்சனை. அவர் என்ன மட்டும் சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என்ன உன் கூட கம்பேர் பண்ணிட்டாரு பாத்தியா? அத நினைக்கும் போதுதான் மனவலியா இருக்கு. என்னடி நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னடி பதில் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க? எப்படி நீ என்ன பத்தியே கழுவி ஊத்துவா, நான் ஆமான்னு பதில் சொல்லணுமோ? சரி நான் போயிட்டு வரேன். எல்லாரும் ஆவுனா எங்க போறீங்க? சார் பெல் அடிச்சிடுச்சு. ஆமாடி. இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ற ஆள முதல்ல பாக்கேன். ஏய் ரிங்கி, என்னடி கிளாஸ் முடிஞ்சிட்டா? ஆமா ஆமா. சார் என்ன சொல்லி கொடுத்தாரு? அவரு கொஞ்சம் தாண்டி நடத்தினாரு. எங்க கிட்ட ஏதோ பெரிய ஒரு சாப்டர் முடிக்கனாரு. ஆமா, அவர் அப்படிதான் நடத்தணும்னு ஃபாஸ்டா நடத்திட்டு இருந்தாரு. வெளியில உங்களை திட்டிட்டு முடிச்சிட்டு வந்த அப்புறம் அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஒண்ணுமே நடத்தல. அப்ப கொஞ்சம் தான் நடத்திருக்காரா? ஆமா ஆமா. சரிடி, நீ இப்ப எங்க போற? நான் கேண்டீன் போறேன். சரி, நீ அங்க தீப்தியை பார்த்தனா நான் கூப்பிட்டதா சொல்லு. அந்த நாய் எப்படி அங்கதான் இருக்கும். சரிடி, பார்த்தா சொல்றேன். ஆ நம்ம சீக்கிரம் அந்த சாரை போய் பாப்போம். இவ என்ன பார்க்கணும் சொல்லிட்டு அங்க போறா? அவ என்ன பார்க்கணும் சொன்னா கடைசில இவள தேடி போக வேண்டியதா ஆயிட்டு. என்ன இவ இதுக்கு இவர ஆபீஸ்க்கு போறா? இவ இதுக்கு தனியா அவரை பார்க்க போணும்? தப்பு பண்ணது 3 பேரு, அப்புறம் எப்படி இவள மட்டும் அவர் கூப்பிட்டுருப்பாரு? அப்போ அவ சார் கூப்பிட்டு போகல, அவளா தான் போறா. என்னன்னு பாத்திர வேண்டியதான். ஐயோ இவ என்ன திரும்பி வாரா? ஐயோ இப்ப நான் எங்க போறது? இங்கே ஒளிஞ்சிரலாம். ரிங்கி இங்க என்ன பண்ற? மிஸ் நீங்க சார பாத்தீங்களா? அவரையா? நான் பார்க்கலையே. எனக்கு தெரிஞ்சு கேண்டீன் போயிருப்பான்னு நினைக்கேன். ஓகே மிஸ், தேங்க் யூ. இப்பலாம் ஸ்டூடண்ட்ஸ் சும்மா சும்மா ஆபீஸ் வராங்க. இனி ஒரு ரூல்ஸ் போடணும். அச்சச்சோ போச்சி. தீப்தி நீ என்ன பண்ற? அதுவா மிஸ். நீ யாரை தேடி வந்த? அது இங்க கூட்ற ஆயம்மாவை தேடி வந்தேன். அவங்கள எதுக்கு நீ தேடுற? நீங்க கரெக்ட்டா கேட்டிங்க மிஸ். ஆனா அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன்? அது இந்த கேண்டீன் இருக்கு. சரி சரி, இனி இங்க எதுவும் வரக்கூடாது, ஓகேவா? ஓகே மிஸ், இனி வழி மாறி கூட வர மாட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்ட் 7 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன்